ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இருக்கிறது. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தி கோட் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேட்டையன் திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தோட முதல் ரிவ்யூ வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இன்சைட் ரிப்போர்ட் வந்து வேட்டையன் திரைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, படம் வந்து இந்த ஜெயிலர் திரைப்படம் மாதிரி பெருசாக வந்து ஹிட் அடிக்குமா ஹிட் அடிக்காதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் ரஜினி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ கலெக்ஷனை பற்றி பேசிடலாம். வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் டேபிள் ப்ராஃபிட் வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து இந்த திரைப்படம் விற்பனை ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான மிக முக்கிய காரணமே ஜெயிலர் திரைப்படம் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வசூல் வந்து கொடுக்கும். ஆனால் வந்து ப்ரீ பிஸ்னஸ் வந்து தளபதி விஜய் தான் வந்து எப்பயுமே இந்த டாப்பில் வந்து இருப்பாங்க. ஆனால் ஜெயிலர் திரைப்படம் வெற்றிக்கு பிறகு வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து சாதாரணமாக தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான். ஸோ வந்து இந்தியா அளவில் அதிகமாக பேசப்பட்டது. மொத்தமாக உலக அளவில் வந்து 700 கோடிக்கும் மேலே வந்து வசூல் வேட்டை வந்து அடைந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 10 தொட்டி எங்கும் ஜெயிலர் திரைப்படம் பட்டையை வந்து கிளப்பியது. இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்க மாஸ்னால் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கும் அதே மாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேட்டையன் திரைப்படத்தோட ரைட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான ரேட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் வந்து ரஜினி அவர்கள் கெரியரில் வந்து எவ்வளவு கோடி வந்து ப்ரீ பிஸ்னஸ் வந்து பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னு பேசலாம். அதாவது வேட்டையன் திரைப்படம் மொத்த பட்ஜெட்டே வந்து 250 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 150 கோடியிலிருந்து 170 கோடிக்கு வரைக்கும் வந்து சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 333 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்தே வந்து 333 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்காம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டு 250 கோடி தான். இப்போ வந்து 333 கோடினா 60 கோடி லாபத்தில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனத்தோட சந்திரமுகி 2வும் சரி, இந்தியன் 2வும் சரி, பொன்னியின் செல்வன் 1, 2 இது எல்லாமே பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய லாஸை தான் கொடுத்தது. ஆனால் வேட்டையன் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் கொடுத்திருப்பதால் வேட்டையன் திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் பெருசாக வந்து நம்பிக்கொண்டு வருகிறது. ஸோ ரிலீஸுக்கு முன்பு 300 கோடிக்கு மேலே வந்து வேட்டையன் திரைப்படம் கிராஸ் பண்ணியிருக்கு. இதை தொடர்ந்து வந்து இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் இன்சைட் ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வேட்டையன் திரைப்படத்தில் பாராட்டின விஷயம் என்னென்னா ஃபகத் ஃபாசில் அவர்கள். ஸோ ஃபகத் ஃபாசிலை வந்து நம்ம வில்லத்தனமாக பார்த்துருப்போம். ஆனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தில் வந்து ஒரு காமெடியான வில்லனாக வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக இருக்கும். எப்படி வந்து ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஒரு காமெடி கதாபாத்திரமாக இருந்தாலுமே அதிகமாக பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துலையும் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் வந்து அதிகமாக பேசப்படும் ஒரு கேரக்டராக, ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட அமிதாப் பச்சன், அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க 2 பேருக்குமே வந்து சூப்பரான மாஸ் சீக்வன்ஸ் எல்லாம் நிறையா வந்து வச்சிருக்காங்க. 2 பேரும் வந்து நேருக்கு நேராக பேசுகிற சீன்ஸ்லாம் வந்து தேட்டர் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு காமான ஆளும் ஒரு ஆக்ரோஷமான ஆளும் ஒரு கதையில் இருந்தால், ஒரு விஷயத்தில் இருந்தால் அது எப்படி வந்து செட் ஆகும், அது வந்து எப்படி வந்து மாற்றும் ஒரு கதை அப்படிங்கிற ஒரு கதையோட கருவாக வந்து இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வேட்டையன் திரைப்படம் பக்காவான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக ரஜினி ரசிகர்கள் கொண்டாட போகிறார்கள். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட போகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வேட்டையன் திரைப்படம் இவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி. ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இருக்கிறது. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தி கோட் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேட்டையன் திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தோட முதல் ரிவ்யூ வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இன்சைட் ரிப்போர்ட் வந்து வேட்டையன் திரைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, படம் வந்து இந்த ஜெயிலர் திரைப்படம் மாதிரி பெருசாக வந்து ஹிட் அடிக்குமா ஹிட் அடிக்காதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் ரஜினி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ கலெக்ஷனை பற்றி பேசிடலாம். வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் டேபிள் ப்ராஃபிட் வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து இந்த திரைப்படம் விற்பனை ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான மிக
முக்கிய காரணமே ஜெயிலர் திரைப்படம் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வசூல் வந்து கொடுக்கும். ஆனால் வந்து ப்ரீ பிஸ்னஸ் வந்து தளபதி விஜய் தான் வந்து எப்பயுமே இந்த டாப்பில் வந்து இருப்பாங்க. ஆனால் ஜெயிலர் திரைப்படம் வெற்றிக்கு பிறகு வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து சாதாரணமாக தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான். ஸோ வந்து இந்தியா அளவில் அதிகமாக பேசப்பட்டது. மொத்தமாக உலக அளவில் வந்து 700 கோடிக்கும் மேலே வந்து வசூல் வேட்டை வந்து அடைந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பத்தி தொட்டி எங்கும் ஜெயிலர் திரைப்படம் பட்டையை வந்து கிளப்பியது. இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்க மாஸ்னால் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கும் அதே மாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேட்டையன் திரைப்படத்தோட ரைட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான ரேட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் வந்து ரஜினி அவர்கள் கெரியரில் வந்து எவ்வளவு கோடி வந்து ப்ரீ பிஸ்னஸ் வந்து பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னு பேசலாம். அதாவது வேட்டையன் திரைப்படம் மொத்த பட்ஜெட்டே வந்து 250 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 150 கோடியிலிருந்து 170 கோடிக்கு வரைக்கும் வந்து சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 333 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்தே வந்து 333 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்காம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 250 கோடி தான். இப்போ வந்து 333 கோடினா 60 கோடி லாபத்தில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனத்தோட சந்திரமுகி 2வும் சரி, இந்தியன் 2வும் சரி, பொன்னியின் செல்வன் 1, 2 இது எல்லாமே பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய லாஸை தான் கொடுத்தது. ஆனால் வேட்டையன் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் கொடுத்திருப்பதால் வேட்டையன் திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் பெருசாக வந்து நம்பிக்கொண்டு வருகிறது. ஸோ ரிலீஸுக்கு முன்பு 300 கோடிக்கு மேலே வந்து வேட்டையன் திரைப்படம் கிராஸ் பண்ணியிருக்கு. இதைத் தொடர்ந்து வந்து இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் இன்சைட் ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வேட்டையன் திரைப்படத்தில் பாராட்டின விஷயம் என்னென்னா ஃபகத் ஃபாசில் அவர்கள். ஸோ ஃபகத் ஃபாசிலை வந்து நம்ம வில்லத்தனமாக பார்த்துருப்போம். ஆனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தில் வந்து ஒரு காமெடியான வில்லனாக வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக இருக்கும். எப்படி வந்து ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஒரு காமெடி கதாபாத்திரமாக இருந்தாலுமே அதிகமாக பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துலையும் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் வந்து அதிகமாக பேசப்படும் ஒரு கேரக்டராக, ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட அமிதாப் பச்சன், அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்குமே வந்து சூப்பரான மாஸ் சீக்வன்ஸ் எல்லாம் நிறையா வந்து வச்சிருக்காங்க. 2 பேரும் வந்து நேருக்கு நேராக பேசுகிற சீன்ஸ்லாம் வந்து தேட்டர் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு காமான ஆளும் ஒரு ஆக்ரோஷமான ஆளும் ஒரு கதையில் இருந்தால், ஒரு விஷயத்தில் இருந்தால் அது எப்படி வந்து செட் ஆகும், அது வந்து எப்படி வந்து மாற்றும் ஒரு கதை அப்படிங்கிற ஒரு கதையோட கருவாக வந்து இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வேட்டையன் திரைப்படம் பக்காவான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக ரஜினி ரசிகர்கள் கொண்டாட போகிறார்கள். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட போகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வேட்டையன் திரைப்படம் இவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப்